அசாமில் புதிய முயற்சியாக பிரதமர் மோடி சென்ற விமானம் சாலையில் தரையிறக்கப்பட்டது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். அப்படியே வடகிழக்கு மாநிலங்களில் முதல் முறையாக தற்பொழுது சாலையில் தரையிறங்கும் வசதியுடன் கூடிய அந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ELF அந்த ஒரு அமைப்பை தற்பொழுது பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக ஃபைட்டர் ஜெட் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கும் விதமாக சாலையில் அந்த வடிவமைப்பு என்பது செய்யப்பட்டு முதல் முறையாக வடகிழக்கு மாநிலங்களில் முதல் ஒரு செயல்பாடாக இந்த ஒரு நடவடிக்கையை தற்பொழுது மத்திய அரசு ஆனது மேற்கொண்டுள்ளது. அந்த பகுதியில் தற்பொழுது வரை இல்லாமல் இருந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி பிரச்சனைகள், குறிப்பாக இந்திய ராணுவம் மற்றும் ராணுவத்திற்கு சொந்தமான விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்குவதற்கு ஏற்ற வகையில் இந்த ஒரு தளம் அமையும் எனவும் அவசர தேவைகளுக்கான ஒரு தரையிறங்கும் எமர்ஜென்சி ஒரு லேண்டிங் அமைப்பாக இந்த ஒரு இடம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சகமான ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த ஒரு அமைப்பை தான் தற்பொழுது பிரதமர் மோடி அசாமில் திறந்து வைத்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இது போன்ற ஒரு வசதி என்பது இல்லாமல் இருந்துள்ளது. அதனை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடியும் தன்னுடைய கருத்தை அவர் பகிர்ந்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. C-17 உள்ளிட்ட குளோபல் மாஸ்டர் உள்ளிட்ட பல்வேறு ரக விமானங்கள், குறிப்பாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் இந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டியான ELF-ஐ பயன்படுத்தி அந்த பகுதி தரையிறங்குவதற்கு ஏற்ற வகையில் இருக்கும். மொரான் பைபாஸ் பகுதியில் தான் இந்த ஒரு செயல்பாட்டு தளமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.